வந்து ஜஸ்ட் ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். நாட்டின் அடிப்படை சட்டம் எது? அரசமைப்பு. நாட்டின் அடிப்படை சட்டம் அரசமைப்பு. அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது யாருன்னா நாடாளுமன்றம். அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது நாடாளுமன்றம். 4வது பாகம் எதை பற்றி கூறுதுன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறுது. இதை கன்சிடர் பண்ணி ஒரு அரசு சட்டத்தை ஏற்றுனா சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை வந்து தவிர்க்கலாம், எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத சார்பு அரசு எது? பாகிஸ்தான், வாட்டிக்கன். மத சார்பற்ற நாடு எது? இந்தியா. பார்த்துருவோம். அரசமைப்பு உருவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணய சபையால் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அரசமைப்பு தான் வந்து நிர்ணய சபை. இது இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் வந்து பொது வாக்கெடுப்புக்கு விட்டுருக்காங்களான்னா இப்போ வரைக்கும் எந்த திருத்தத்திற்கும் பொது வாக்கெடுப்புக்கு விட்டதில்லை. எந்த நாட்டில் வந்து மக்களுடைய பொது வாக்கெடுப்புக்கு திருத்தங்களை வந்து விடுறாங்கன்னா சுவிட்சர்லாந்து. 42வது திருத்தச் சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1976. 1976 வந்து இந்திய பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார். அவங்க முகப்புரையில் வந்து ஒரே ஒரு வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தில் தான் ஒரு வாட்டி திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா இறையாண்மை கொண்ட குடியரசுன்றதை இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றிருக்காங்க. நாட்டின் ஒற்றுமை என்ற வார்த்தையை வந்து நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் வந்து 42வது திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை எப்படி வந்து பகிர்ந்திருக்காங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு பகிர்ந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். அரசமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் வந்து அரசமைப்பு நிர்ணய சபை எப்போ கூடுச்சுன்னா 14 ஆகஸ்ட் 1947. கேபினெட் மிஷினை வேற எப்படி அழைக்கலாம்னா அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து முன்மொழிந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் வரிசை வந்து அமைந்தது. அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா BR அம்பேத்கர். அரசமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகர் யாருன்னா BN ராவ். மற்ற உறுப்பினர்கள் அரசமைப்பு வரைவு குழு வந்து பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கரோடு சேர்த்து 7 உறுப்பினர்களை கொண்டது. அம்பேத்கர் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. மீதி இருக்கிற 6 உறுப்பினர்கள் யாருன்னா N மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, நெக்ஸ்ட் வந்து சர் அல்லாடி கோபாலசாமி, முன்சி TT கிருஷ்ணமாச்சாரி. இந்த நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒருவர் என்ற மக்கள் தொகையை பொறுத்து தேர்ந்தெடுத்தாங்க. மாகாணங்கள்ல இருந்து நிர்ணய சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 292. சுதேசி அரசுகள்ல இருந்து நிர்ணய சபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 93. ஸோ இந்த உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் எங்கிருந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க. சுதேசி அரசுகள் வந்து அவங்களுடைய பகுதிகளில் அவங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டப்போ எத்தனை பேர் வந்து நிர்ணய சபையிலேருந்து எத்தனை பேர் கையொப்பமிட்டு அந்த அரசியலமைப்பு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா 284 உறுப்பினர்கள். எந்த வருஷம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. அவரை வந்து பரிந்துரைத்தவர் யாரு? சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக இருக்கட்டும்னு சொன்னவர் யாருன்னா ஆச்சாரியா JP கிருபாலனி. நிரந்தர தலைவர் யாரு? நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ கூடுதுன்னா டிசம்பர் 9, 1946 டெல்லியில் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து கூடுது. அரசமைப்புக்கு வந்து ஒப்புதல் தருவதற்காக, அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க 26/1/1950. அதுக்கு ஒப்புதல் தருவதற்காக கடைசியாக வந்து நிர்ணய சபை ஒரு கூட்டம் வந்து கூடுறாங்க. அது எப்போ கூடுறாங்கன்னா 24/1/1950 அன்னைக்கு கூடுறாங்க. அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து நிர்ணய சபையினுடைய தலைவராக இருக்கார். இது அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய
கூட்டங்கள் வந்து 9 டிசம்பர் 1946லேருந்து 24 ஜனவரி 1950 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிர்ணய சபையினுடைய விவாதங்களுடைய தொகுப்பு வந்து 12 தொகுதிகளை வந்து கொண்டது. முதல் தொகுதி எப்போ நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 23 1946 வரை வந்து முதல் தொகுதி. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி 12 24 ஜனவரி 1950. ரீகேப் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இங்கிருந்து பார்ப்போம். நம்மளுடைய இந்திய அரசமைப்பு வந்து உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு எதுன்னா இந்திய அரசமைப்பு. நெகிழும் மற்றும் நெகிழ்மாத்தன்மை கொண்டது தான் நமது இந்திய அரசமைப்பு. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை இல்லை இறுக்கம் நெகிழாத்தன்மை ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டரு படிக்கும் போதே வந்து படிச்சுக்கோங்க. நம்ம இந்திய அரசமைப்பு எது போலனா இறையாண்மை கொண்ட சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு. சமதர்மம் என்ற சொல் வந்து எந்த திருத்தத்தின் மூலயமா இணைச்சாங்கன்னா 42வது திருத்தம். எந்த வருஷம்னா 1976. நம்மளுடைய இந்தியா ஃபாலோ பண்ணுற பொருளாதார முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதார முறை. நம்மளுடைய அரசமைப்பு வந்து ஒரு நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டது. இந்திய அரசமைப்பு வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டது. அமைச்சர் குழு வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து பொறுப்புடையவங்க. ரீகேப் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்திய அரசமைப்பு வந்து என்ன மாதிரியான ஒரு குடியுரிமையை வழங்குதுன்னா ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. லாஸ்ட்டில் வந்து மக்களவையில் எப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 2015 பிப்ரவரி 27. ஸோ இந்தியாவில் வந்து எது போல் ஒரு வாக்குரிமையை கொடுக்குறாங்கன்னா வயது வந்த ஒரு வாக்குரிமை. 18 வயது பூர்த்தி அடைந்தால் அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு. நம்மளுடைய நீதி அமைப்பு எது போன்றதுன்னா ஒரு சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் பகுதி எதுன்னா பகுதி 3. தற்சமயம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. தொடக்கத்தில் வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அந்த ஒரு அடிப்படை உரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. அது எப்போ நீக்கியிருக்காங்கன்னா 44வது திருத்த சட்டம் 1978 வந்து நீக்கியிருக்காங்க. சட்டப்பிரிவு வந்து 31A வந்து நீக்கிட்டு பகுதி 12 சட்ட உறுப்பு 300Aயின் கீழே சொத்துரிமையை வந்து சட்ட உரிமையாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமை மறுக்கும் போது எந்த சட்டப்பிரிவின் கீழே நம்ம உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாங்கன்னா சட்ட உறுப்பு 32 கீழே உச்சநீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால். கல்வி உரிமை. கல்வியை வந்து கட்டாயமாக 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும். அது வந்து எந்த திருத்தத்தின் மூலயமா கொண்டு வந்தாங்கன்னா 86வது திருத்தம். எந்த வருஷம்னா 2002. அதை கூறும் சட்ட பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21A. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போது ஏற்றினாங்கன்னா 2009. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போது ஏற்றிருக்காங்க 2009. அரசு வாசிச்சிருங்க. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் வந்து பார்த்துருவோம். ஸோ அரசின் வழிகாட்டு நெறிகள் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கன்னா பகுதி 4. அரசு நெறிக்காட்டு வழிமுறைகளை வந்து நீதிமன்றத்தால் வந்து கட்டாயமாக செயல்படுத்த முடியுமான்னா முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தலையிட்டு செயல்படுத்த முடியும். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அப்படி பண்ண முடியாது. அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலயமா சேர்க்கப்பட்டது. எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 4A. சட்ட உறுப்பு என்னன்னா 51A. மொத்தம் ஃபர்ஸ்டில் ஸ்டார்டிங்கில் வந்து 42வது திருத்தத்தின் போது 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. தற்சமயம் வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாம அரசுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு நம்மளுடைய கடமையாக ஆற்றணும். அதுதான் வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள்னா அரசு மக்களுக்கு கொடுக்கறது. அடிப்படை உரிமைகள்னா அரசு வந்து மக்களுக்கு கொடுக்கும். அடிப்படை கடமைகள்னா மக்களாகிய நாம நம்ம நாட்டுக்காக செய்கிறது. அடுத்து வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இதில் இருந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு ஒரு வாட்டி வந்து புக்லையும் வாசிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.